கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் டிவிகேலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணாங்க. சரி, அவங்க பெருசா என்ன பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறப்ப, ஒரு சில விஷயங்கள் நான் பிராக்டிகலா பண்ண வந்திருக்கேன் அப்படின்றத தலைவர் சொன்னாரு. ஆனா ஒரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்றதே மறந்துடுறாங்க. அவங்க என்ன பண்றாங்க, ஒரு பெட்டி எடுத்துக்கிட்டு ஒருத்தர் பாதுகாப்பா போயிட்டு இருக்காங்க. இன்னொரு சில பேர் என்ன பண்றாங்கன்னா, இங்க இருந்து ஒருத்தர் அரசியலுக்கு வராரு. இப்ப அந்த இடம் வெற்றிடமா இருக்கும்ல. நம்ம இங்க இருந்து அங்க போயிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரோ அதுக்கு ஆப்போசிட்டா இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது பரபரப்பான தேர்தல் கட்டம், பரபரப்பான ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கப்ப, தேர்தல் அறிக்கை அது வந்து பொதுவா எல்லா கட்சியும் ரிலீஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா பாத்துட்டு இருப்பாங்க. டிஎம்கே சைடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா மாசம் 2000 தரோம், காலை உணவு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்றோம், 8000 கூப்பன் தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொன்னாங்க. இந்த பக்கம் என்ன சொன்னாங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு வீடு ஒரு ஃப்ரிட்ஜ் தரேன், ஒரு 10,000 பணம் தரேன் அப்படின்னாரு. எதுக்கு, இந்த ஆட்சியில நீங்க அனுபவிக்கிற கஷ்டங்களுக்காக ஒரு ஒரு 10,000 கொடுக்குறேன் அப்படின்னாரு. இந்த ஆட்சியில எனக்கு கஷ்டம் இருக்கு, ஓகே, ஆனா நீங்க கொடுக்குற 10,000 வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி, அதுக்கடுத்து என்ன சொன்னாரு, அவரும் மாசம் 2000 பணம் தரேன் அப்படின்னாரு. இப்படி இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது எல்லாரோட பார்வையுமே வந்து பார்த்தோன்னா ஒரு பக்கம் வந்துச்சு. தமிழக வெற்றி கழகம் அவரு என்ன பேச போறாரு, என்ன கொடுக்க போறாரு, என்னத்தை செய்ய போறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நடுவுல சீமான் அண்ணன் பத்தி ஒரு விஷயம் சொல்லணும், அதை நான் நடுவுல சொல்றேன். ஏன்னா அவரோட ஐடியாலஜி எனக்கு ஒன்று பிடிச்சிருந்துச்சு, அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும். அதை பத்தி தான் இந்த ஒரு வீடியோல பேச போறோம். அண்ட் ஹலோ எவ்ரிவன், இது வரைக்குமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களா? இதுதான் ஹரிஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல இத மாதிரி அரசியல் சம்பந்தப்பட்டது, மர்மங்கள் சம்பந்தப்பட்டது நிறைய விஷயங்கள் பேசுவோம், பேசிட்டு இருந்தோம், இப்ப இனிமேட்டும் பேச போறோம். அதெல்லாம் தொடர்ந்து கேட்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பொதுவா இருக்கிற கட்சிகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட தேர்தல் அறிக்கையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. திமுக சைட்ல பார்க்கும்போது 8000 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் தரேன் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. ஏடிஎம்கே சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 உங்களுக்கு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லி ஆரம்பிச்சாங்க. இப்படி 3 பேர் சொல்லிட்டாங்க. அடுத்து யாரு, டிவிகே தான், அவரு என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே இது பண்ணும்போது மார்ச் 8 உலக மகளிர் தினத்தன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த பேசினாரு. என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கான ஒரு திட்டம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சாரு. அதுதான் அவரோட முதல் தேர்தல் அறிக்கையாக கூட இருந்துச்சு. அதுக்கடுத்து நிறைய விஷயங்களை பேசினாரு. நேத்து கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல சென்னையிலயா இல்ல கோயம்புத்தூர்லன்னு தெரியல, இந்த டீச்சர்ஸ் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க தெரியுமா, அரசு ஊழியர்கள், அவங்களோட பழைய ஓய்வூதிய திட்டம் அதை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்கு, அது வந்து நான் மறுசீரமைப்பு பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி பேசியிருந்தாரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப காலமா இது பேசிட்டு இருக்காரு. அரசியல் வந்ததுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்காரு. பல ஓய்வூதிய திட்டத்தை நான் திருப்பி கொண்டு வரதுக்கான முயற்சி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா தாஜ் கோரமண்டல்ல அவங்களோட 234 தொகுதி வேட்பாளர்கள் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ செங்கோட்டையன் ஐயாவை பார்க்க முடியல. ஸோ மேபி ஒரு சில பேர் வர முடியாம இருந்திருக்கலாம். அவங்க முன்னிலையில வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்கிறாரு. என்ன அறிக்கை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தேர்தல் அறிக்கை முதல்ல வந்து ஒரு விவசாயி கையில கொடுத்து வாங்கினாரு. அப்புறம் மும்மதத்தை சேர்ந்தவங்களுக்கு கொடுத்தாரு. ஒரு ஆட்டோ டிரைவர் கிட்ட கொடுத்தாரு. இப்படி வந்து ஒரு பொது நடவடிக்கை அப்படின்றத ஒரு விஷயத்த பண்ணாங்க. ஓகே, பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது அவரு விஜய் அவர்கள் பேசும்போது என்ன சொன்னாரு, இதுதான் இப்போ மெயின் பாயிண்ட். திருக்குறள் அடிப்படையில் நான் வந்து உங்ககிட்ட இது பண்ணிருக்கேன் அப்படின்றது. என்ன திருக்குறள் அடிப்படையில் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உலகத்தோட பொதுமுறை நூல், தமிழகத்தோட முழுமையான நூல் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா திருக்குறள். ஓகேவா? அந்த திருக்குறள் அடிப்படையில வந்து நான் வந்து இன்னைக்கு பேச போறேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சாரு. ஃபர்ஸ்ட் அவர் பேசின ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அறம் பொருள் இன்பம் இதற்கு அடிப்படையில நான் வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தேர்தல் அறிக்கை கொண்டு வந்திருக்கேன். என்னால முடியும், இதை செய்வேன், பிராக்டிகல் படி இதனால கண்டிப்பா முடியும் அப்படின்றத மாதிரி சொல்லிட்டு தான் நான் வந்து உங்களுக்கு இதை வாசிக்க போறட்டு முதல்ல ஒரு 10 விஷயத்த வாசிச்சாரு. அதுக்கடுத்து ஒரு புக் ஃபுல்லா எழுதிருக்காரு. அதை வந்து பார்த்தா நீங்க வாசிச்சு தெரிஞ்சுக்கிங்க. நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற வரைக்குமே இணையதளத்துல தேடி பார்த்தேன், எனக்கு அது கிடைக்கல. ஸோ அதனால முதல் இந்த 10 விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்றதான். என்ன முதல் 10 விஷயம், ஓகே பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் ஸ்டார் பத்தி ஒன்று சொன்னாரு. வாயிலே வடை சுடுற மாதிரி ஒரு சில பேர் வந்து, இன்னொரு சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுட்ட வடையே திருப்பி சுடுறது இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு சொன்னாரு. இவரு என்ன சுட்டிருக்காரு அப்படின்றத ஒரு விஷயம் பார்த்துருவோம். முதல், பெண்களுக்கான தேர்தல் அறிக்கை. ஓகேவா? ஒரு பொண்ணுக்கு பாதுகாப்புன்றது முக்கியம். ஓகேவா? இப்ப விஜயோட கொள்கை, ஓகேவா, அவரோட தேர்தல் அறிக்கையில ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அதை பார்ப்போம். பெண்களுக்கான அறிவிப்புகள். 60 வயசு இருக்கிற பெண்கள், ஓகேவா, நம்ம ஊர்ல எப்படி எல்லா பெண்களுக்கும், தகுதியுள்ள பெண்களுக்கு, அதாவது இந்த கவர்மெண்ட் வேலையில இல்லாதவங்க, அப்புறம் இந்த கார் பைக் வச்சிருக்காதவங்க, இவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஆனா இவர் என்ன சொல்றாருன்னா, அனைத்து பெண்களுக்குமே என்னால பணம் கொடுக்க முடியும், அதுவும் 60 வயசு இருக்கிறவங்களுக்கு மட்டும் மாசம் மாசம் 2,500 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்றாரு. இது எப்படி சாத்தியம் அப்படின்னு தெரியல. ஒருவேளை ஜெயிச்சதுக்கு அடுத்தது தகுதியுள்ள பெண்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு
இப்ப இவங்களுக்கு குடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதையே வந்து பார்த்தீங்கன்னா 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு கட் பண்ணிட்டு, மீதி குடுக்கறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நடைமுறையில கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா, எல்லாருக்குமே பணத்த குடுத்து அவங்க இது பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஒரு நெனப்பு கொண்டு வந்துட்டாங்க. இப்ப நீ திடீர்னு வந்து குறைச்சிருவேன்னு சொன்னா, அவங்க ஏத்துப்பாங்களா? அப்படின்றது ஒரு கேள்விக்குறி. ஸோ இது வந்து கொஞ்சம் வீக்கான ஒரு விஷயமா தான் இருக்கு. பட் வந்து நல்லதான். என்ன பொறுத்தவரைக்கும் இவரு விஜய் சொன்னதிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேற்பட்டவங்களுக்கு குடுக்கலாம் அப்படின்றது. ஏன்னா நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 60 வயசுக்கு மேல உடம்பு சரியில்லாம போகும். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பணம்ன்றது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. நான் விஜய் சாருக்கு மட்டும் சொல்லல. ஆளுங்கட்சிக்குமே சொல்றேன். நீங்க எல்லா பெண்களுக்கும் குடுக்கிறதோட, இவங்களுக்கு மாரி ஆட்கள் குடுக்குறது வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது. 2வது அறிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வருஷத்துக்கு 6 சிலிண்டர் இலவசமா தரப்படும் அப்படின்னு இருக்கிறாரு. இவரு சொன்ன அன்னில தான் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்பட்டுச்சு. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு தரேன் அப்படின்னு இருக்கிறாரு. பாஜக சைடுல இருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, வருஷத்துக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயா தருவாங்களாம். அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ பஸ் குடுக்குறாரு. இப்ப குடுக்குற மாரி இலவச பேருந்து எல்லாருக்கும் குடுக்கப்படும். கடைசி ஒண்ணு 15,000 தாய்மார்களுக்கு குடுக்குறாரு. இத வந்து நெறைய பேர் என்ன நெனச்சுக்கிறாங்கன்னா, என் புள்ள வந்து கவர்ன்மென்ட் ஸ்கூல்ல படிக்குது. எனக்கு குடுத்துருவாங்க வருஷத்துக்கு அப்டின்ற மாரி சொல்லி நெனைக்கிறாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி கிடையவே கிடையாது. ஒரு குழந்தை தன் படிப்ப வந்து பார்த்தீன்னா இடைநிறுத்துது. அவங்க வீட்ல என்ன சிச்சுவேஷனா இருக்கலாம். அப்பா தவறி இருக்கலாம். அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போகணும் அப்படின்ற ஒரு கஷ்டம் இருக்கும். அதனால அந்த குழந்தையால வந்து பார்த்தீங்கன்னா, படிக்க முடியாம போயிருக்கும். அப்படி படிக்க முடியாத குழந்தைகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இவரு இந்த திட்டத்த கொண்டு வந்திருக்கிறாரு. ஸோ இது எல்லாருக்குமே சூட்டபிளான்னு கேட்டா கிடையாது. ஒரு சில பேருக்கு தான். இப்போ ஒரு ஸ்கூல்ல தோராயமா ஒரு 200 பசங்க படிக்குதுன்னா, அதுல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20லேருந்து 22 இந்த இந்த ஸ்காலர்ஷிப்குள்ள மட்டும் தான் அந்த பசங்களுக்கு இருக்கும். படிப்ப ஊக்குவிக்கணும் அப்படின்றது. நல்லா புரிஞ்சுக்கங்க. படிப்ப ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகேவா? இது பெண்களுக்கு அவரு சொன்ன ஒரு விஷயம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஆதரவு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுக்குறாரு. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அண்ணன் சீர் திட்டம். இப்ப ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுங்க. 8 கிராம்ல, அதாவது 1 பவுன்ல அவங்களுக்கு நகை வந்துரும். ஒரு நல்ல புடவை வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு குடுத்துருவாங்க. பட்டு புடவை. ஓகேவா? இது வந்து அண்ணன் சீர்திட்டம். அடுத்தது தாய்மாமன் சீர்திட்டம். ஒரு குழந்தை பொறக்குதுன்னா, அந்த குழந்தைக்கு ஒரு மோதிரம், அந்த குழந்தைக்கு தேவையான கிட்ஸ் எல்லாமே. இப்ப கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல பொறக்குற குழந்தைக்கெல்லாம் குடுக்குறாங்க தெரியுமா? பெட்டி. அந்த மாரி ஒரு பெட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இவரு குடுப்பாரு. பட் அதுல வந்து நகை இருக்கும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதில என்ன சொல்லியிருக்காருன்னா, பெண்கள் பாதுகாப்புக்கு. நான் முன்னாடியே சொன்னேன் பாருங்க. இந்த ஊர்ல பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லன்ட்டு. அதே மாரி பெண்கள் பாதுகாப்புக்காக ஒரு திட்டத்த இவரு கொண்டு வந்திருக்காரு. அதுக்கு வேலு நாச்சியார் படை திட்டம் அப்டின்ட்டும் பேரும் வச்சிருக்கு. நெறைய மீம்ஸ் பார்த்தோம். எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா, பெண்களுக்குன்னே குடுக்குறீங்க. எங்களுக்கு ஒண்ணுமே குடுக்க மாட்றீங்க அப்டின்றப்ப, அன்எம்ப்ளாய்மென்ட் இப்ப இருக்காங்கல்ல. வேலை வெட்டிக்கே போகாத இந்த மாரி YouTubeல வீடியோ போடுறவங்களோ இருக்கட்டும், இல்ல வீட்டுக்குள்ளே உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காங்க. திட்டம்ல இது ஆல்ரெடி இருக்கிறது. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறாரு. மாசம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 4,000 குடுப்பாரு. யாருக்கு? பட்டதாரிகளுக்கு, டிகிரி முடிச்சவங்களுக்கு ஓகேவா? அதுவே +2 அண்ட் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்கன்னா, மாசம் ரூ. 2,500 ஊக்கத்தொகையா குடுக்குறாரு. அப்படி இல்ல, நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் எங்க வீட்ல பணம் இல்ல. நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா, 20,00,000 வரைக்கும் எந்த ஒரு பிடிமானமும் இல்லாம குடுக்குறாங்க. இப்போ ஒரு பேங்க்ல போயிட்டு நீங்க லோன் எடுக்கிறீங்கன்னா, உங்க வீடு வச்சு எடுக்கிறீங்கன்னா, உங்க வீட்டு பத்திரம் கேட்பாங்க. யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, தனிநபர் கடன் கூட எந்த ஒரு பிடித்தம் இல்லாம குடுக்க மாட்டாங்க. அந்த இத வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஃப்ரீயா குடுக்குறேன். நீங்க படிச்சு அந்த கடன அடைச்சா போதும் அப்படின்ற மாரி ஒரு திட்டத்த கொண்டு வந்திருக்காரு. இதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேலை திட்டம். இளைஞர்களுக்கு உள்ளூர்ல வேலைவாய்ப்பு திட்டத்த உருவாக்குறத திட்டமா கொண்டு வந்திருக்காரு. நெறைய வேட்பாளர்கள் வந்து போகும்போதெல்லாம், ஒரு அம்மா வந்து எந்த ஏரியான்னு தெரியல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என் ஓட்டு ஃபுல்லா அதாவது இந்த வீட்ல இருக்க ஓட்டு ஃபுல்லா உங்களுக்கு நான் போடுறேன். ஆனா விஜய் வந்தா இந்த செய்வேன்." அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு வாக்குறுதி குடுக்க முடியுமா? அப்படின்னு கேட்டாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இங்க இருக்கிற இளைஞர்கள் போதைக்கு அடிமாகி ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரியா இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, வேலைக்கு போணும். ஒரு வேலைவாய்ப்ப உருவாக்க முடியும். அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா பக்கத்துல நெறைய ஃபேக்டரி இருக்கு. அங்கலாம் வடமாநிலத்துல வேலை பார்க்குறாங்க. அந்த இடத்துல எங்க வீட்டு பிள்ளைகள் வேலை பார்க்க முடியும் அப்படின்ற மாரி ஒரு வாக்குறுதி குடுக்க முடியுமான்னு கேட்டாங்க. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவரு குடுத்திருக்கிறாரு. அண்டு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். இவ்வளவு நாள் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர், நெறைய ஊழியர்கள் போராடிட்டு இருந்தப்ப, இவர் வந்து கூலி படம் பார்த்தாரு பார்த்தீங்களா? அந்த நேரத்துலலாம் நெறைய பேர் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, கோரிக்கை மிக முக்கியமான கோரிக்கை. பழைய ஓய்வூதிய திட்டத்த திரும்ப கொண்டு வரணும் அப்படின்றது. இன்னொரு வந்து தற்காலிக பணியில இருக்கிறவங்கள பணி நிரந்தரம் செய்யுங்க அப்படின்றது. ஊதியத்த உயர்த்தி குடுங்க அப்படின்றது. இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இவரு செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. பழைய ஓய்வூதிய திட்டத்த மட்டும் நான் மறுசீரமைப்பு பண்றேன் அப்படின்றாரு. ஒரு விஜய் ஒரு விஷயத்த சொன்னாரு. மத்தவங்கள மாரி நான் வந்து போய் வாக்குறுதி குடுக்க வரல.
ஊழல்னா என்ன? அந்த ஊழல நான் ஒழிக்கிறதுக்கு தான் கிட்டத்தட்ட ஒரு 1 ஹவர் கிட்டத்தட்ட போச்சு அந்த இது செர்மனி. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, விஜயோட முகத்துல சிரிப்புன்றத நம்மளால பார்க்க முடியல. ஒரு இறுக்கமான முகத்தோட தான் உட்கார்ந்திருந்தாரு. அது என்ன காரணம் அப்டின்ட்டு தெரியல. மேபி அவரோட கட்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வர பிரஷரா இருக்கலாம். இல்லன்னா கருத்து கணிப்பு படி வந்திருக்கலாம். அது கூட இருக்கலாம். என்ன நடக்குது அப்டின்னு தெரியல. ஸோ ஒரு மாற்றம் வேணும் அப்டின்னா நம்ம மாறணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, மாற்றத்த தேடி நம்ம போணும். அந்த மாற்றத்த இந்த வீடியோ மூலமா நான் சொல்லியிருப்பேன்னு நெனைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு கட்சி. அந்த கட்சிய பத்தி நாளை ஒரு வீடியோல பேசுவோம்.